திருக்குறள் அதிகாரம் 113 காதற்சிறப்புரைத்தல். பாலோடு தேன்கலன் தற்றே பனிமொழி வாலையிரு ஊறிய நீர். என்னிடம் மெல்லிதாக பேசும் என் மனைவியின் வெண்மையான பற்களிடையே ஊறிய நீர் பாலோடு தேனை கலந்த கலவை போலும். உடம்பொடு உயிரிடை எண்ணமற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. என் மனைவிக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு உடம்பிற்கும் உயிருக்கும் இடையே எத்தகைய உறவோ அத்தகையது. கருமணியைப் பாவாய்நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். என் கருமணிக்குள் இருக்கும் பாவையே, நீ அதை விட்டு போய்விடு. நான் விரும்பும் என் மனைவிக்கு என் கண்ணுக்குள் இருக்க இடம் போதவில்லை. வாழ்த்தல் உயிர்க்கண்ணள் ஆயிழை சாதல் அதற்கண்ணள் நீங்கும் இடத்து. என் மனைவி நான் அவளுடன் கூடும்போது உயிருக்கு உடம்பு போன்றிருக்கிறாள். அவளை பிரியும்போது உயிர் உடம்பை விட்டு பிரிவது போன்றிருக்கிறாள். உள்ளுவன் மன்யான் மரப்பின் மரப்பரியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். ஒளியுடன் கூடிய கண்களை உடைய என் மனைவியின் குணங்களை நான் மறந்தால் அல்லவா அவளை நினைப்பதற்கு? மறப்பதும் இல்லை, அதனால் நினைப்பதும் இல்லை. கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணியரெம் காதல் அவர். என் அன்பர் என் கண்ணை விட்டு போக மாட்டிடார். ஒருவேளை நான் அறியாமல் இமைத்தால் வருந்தவும் மாட்டார். பிறர் அறிய முடியாத நுட்பத்தன்மையர் அவர். கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுத்தேம் கரப்பாக்கு அறிந்து. என் கண்ணுக்குள் அவர் இருப்பதால் கண்ணுக்கு மை தீட்டும் நேரம் அவர் மறைய நேரும் என்பதை அறிந்து மையும் தீட்டமாட்டேன். நெஞ்சத்தார் காதல் அவராக வேதுண்டல் அஞ்சதும் வேபாக்கறிந்து. என்னவர் என் நெஞ்சிலேயே வாழ்வதால் சூடாக உண்டால் அது அவரை சுட்டுவிடும் என்று எண்ணி உண்ண பயப்படுகிறேன். இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னுமிவ் ஊர். என் கண்கள் இமைத்தால் உள்ளிருக்கும் என்னவர் மறைவதை அறிந்து நான் கண்களை இமைப்பதில்லை. இதை விளங்கிக் கொள்ளாத உறவினர் அவரை அன்பற்றவர் என்கின்றனர். உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இக்கந்துரைவர் ஏதிலர் என்னுமிவ் ஊர். என்னவர் எப்போதும் என் நெஞ்சிற்குள்ளேயே மகிழ்ந்து இருக்கிறார். இதை அறியாத உறவினர் அவருக்கு அத்தனை அன்பு இல்லை என்கின்றனர்.